அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, விடாமுயற்சியின் அவசியம் என்ன பார்க்கலாங்களா? இப்போது 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது உண்மையான பேச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 நாள் 5 நாள் கேப் கிடச்சிச்சின்னு வைங்களேன், திரும்ப 5ஆவது நாள் நம்மளுக்கு செய்யவே வளையாது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ தோல்வி அடைஞ்சோன்னு வைங்களேன், தோல்வியே வெற்றியின் முதல் படி இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும், நாம் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? இப்போ முயல் ஆமை கதையில் வந்தாப்புல நாம் என்ன பண்ணுறோன்னா, வேகமாக முயற்சி பண்ண வேண்டியது இல்லைங்களா? முயற்சி பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறது, ஒட்டுக்காக விட்டுட வேண்டியது. அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம், சொல்லுங்கள். இப்போ முயல் என்ன பண்ணிச்சு, வேகமாக போயிட்டு திரும்பி பார்த்துட்டு ஆமை வரத்துக்கு இன்னும் லேட் ஆகும் போலையே, ரொம்ப லேட் ஆகும் போலையே, அதுக்குள்ளே ஒரு தூக்கமே தூங்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுச்சு இல்லைங்களா? ஆமை என்ன பண்ணிச்சு, மெதுவாக போனாலும் விடாமல் தன்னுடைய முயற்சியால் போய்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், விடாமல் முயற்சி பண்ணி வேகமாக போகிறோமா இல்லை மெதுவாக போய்கிட்டு இருக்கோமாங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? அப்போ அந்த ஆமை ஆட்டம் நம்ம விடாமல் முயற்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ஸ்லோவாக போய்கிட்டே இருந்தால் கூட ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா? முயல் ஆமை கதை இதுக்கு உதாரணம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், நாம் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போது குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம், இப்போ 7-8 மாதமாக இருக்கும்போது தவழுதுன்னு வைங்களேன், 5 மாதமாக இருக்கும்போது குழந்தைங்க கமுந்து விழுவும் இல்லைங்களா? அப்போ கமுந்து விழுவும்போது தலையில் அடிபடாமல் அதை கமுந்து விழுவுமான்னா இல்லையே. அப்போ அதை என்ன பண்ணோம், தலையில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு திரும்ப அதை முயற்சி பண்ணாமல் விட்டுடுதுங்களா? யோசிங்க. திரும்ப திரும்ப அதனோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதை போல் நாமளுமே பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும். அப்போ 7ஆவது மாதம் 8ஆவது மாதம் தவழும் போது என்ன பண்ணும், அப்பயும் போய் அங்கே இங்கே முட்டிக்கும். அப்பயும் அதை விடுமான்னா விடாதே, விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் குழந்தை இல்லைங்களா? இப்போ 10, 11 மாதம் 12ஆவது மாதத்துலலாம் என்ன பண்ணும், எந்திரிச்சு நிற்கும். 10ஆவது மாதத்தில் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணோம் இல்லைங்களா? அப்போ நிற்கும்போது உடனே எந்திரிச்சு நின்றுடுதுங்களா? இல்லையே, கீழே தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்து விழுந்து எந்திரிச்சு தானே கற்றுக்குது நிற்க. அதே போல் திரும்ப நடக்கும்போது என்ன பண்ணோம், குழந்தைங்க கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் பழகும் எல்லாத்தையுமே இல்லைங்களா? அதே போல் நாம் என்ன பண்ணணும், விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? இப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணும், குழந்தை எடுத்து சாப்பிடும். பெரியவங்களாட்டும் ஸ்டார்டிங்லேயே எடுத்து அப்படியே சாப்பிடுங்களா? இல்லை இல்லை, கீழே சிந்தும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி இப்படின்னு சாப்பிட்டு தான் அப்புறமா இப்படி சாப்பிட கற்றுக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணும், விட்டுடுமா? அதனால் முடியலன்னு விடுமா குழந்தை? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமே. முயற்சி என்பது முக்கியம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது எழுத ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வைங்களேன் குழந்தைங்க. அப்போ என்ன பண்ணும், ஸ்டார்டிங்லேயே நல்லா முத்தாக எழுதிடுங்களா? பென்சில் பிடிக்கவே தெரியாது இல்லைங்களா? அதை பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு எழுதும். எழுதிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுத ஹேண்ட் ரைட்டிங் வந்து முத்தாக அழகாக வந்துடும் இல்லைங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாமே மக்கள் தான் பண்ணும். நாம் என்ன பண்ணணும், அதுக்காக நம்மளுக்கு இது வரல, நம்மளுக்கு இது முடியல
அப்படின்னு நெகட்டிவாகவே திங்கிங் பண்ணால் செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் திங்கிங் மிக மிக அவசியம். எப்பயுமே பாசிட்டிவாக தான் திங்கிங் பண்ணணும். இதை முடியல, அதை முடியல, முயற்சி பண்ணோம் முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் முடியுமா? பகவான் எப்பயுமே சோதிப்பார் இல்லைங்களா? எந்த அளவுக்கு இவங்களோட முயற்சி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சோதிப்பார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு நிற்பேன்னு சொல்லிட்டு விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம இப்போ செஞ்ச கர்மாவை கழிக்க தான் வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப மேலே மேலே கர்மாவை சேர்த்திக்காமல் பார்க்கணும் இல்லைங்களா? இருக்கிற கர்மாவை கழிச்சாவே போதுமானது. திரும்ப திரும்ப மேலே மேலே கர்மாவை சேர்த்திக்காமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறத கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தலையில் ஹெட்டு டு டோஸ் முடிக்குமே இப்போ யோக பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நல்லாயிடும். ஹெட்டிலேருந்து டோஸ் முடிக்குமே எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நல்லாயிடும். அதுக்கு தான் சொல்கிறாங்க மூச்சு பயிற்சி விடாமல் பண்ணணும், பண்ணுங்கன்னு சொல்கிறது அதனால தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நாம் தினமுமே விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளோட வேலை. மீதியை பகவான்கிட்ட விட்டுடணும். அந்த மனமானது அதுக்கு விடுமான்னா விடாதே. இப்போ ஒன்று சொல்லும், கொஞ்ச நேரம் கழித்து ஒன்று சொல்லும், காலையில் ஒன்று சொல்லும், மத்தியானம் ஒன்று சொல்லும், சாயங்காலம் ஒன்று சொல்லும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நம் மனதை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது நம் மனதை கையாள கற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம் மனமானது அமைதி அடையும். நம் மனம் சொல்வதை நாம் கேட்கணுமா இல்லை நாம் சொல்கிறத நம் மனது கேட்கணுமா? நாம் தானே முடிவு பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்தே மனசுக்கு தப்பாக ஐடியா கொடுத்து யோசிக்க வச்சிட்டோம் இல்லைங்களா? அது உடனே மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் மாற்றிக்குமா? முடியாதில்ல. அப்போ நாம் பழக்கப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும். இப்போ அளவே இல்லாமல் தாட்ஸ் அப்படியே நிறையா ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த தாட் அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை மட்டும்தான் நாம் எடுத்து யோசிக்க வேண்டும். அளவில்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா தாட்டுக்குமே நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது இல்லையா? அப்போது எது முக்கியமோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே நாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ மனசுக்கு சொல்லி 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 நாம் பழக்கப்படுத்தும் போது மனமானது என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் அமைதியாயிடும். இப்போ மனசுக்கு தெரியல இல்லைங்களா? கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு ஓடுது இல்லைங்களா? எல்லாத்தையும் உலகத்தையே போய் சுற்றிட்டு வந்துடுது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஆசைகளை விட 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 தான் ஆசைகளை கம்மி பண்ணிக்கணும். ஆசைகளை கம்மி பண்ணும்போது மட்டுமே மனமானது அந்த மனதின் ஓட்டம் கம்மியாகும். இப்போ புத்தர் சொன்னார் இல்லையா? ஆசை மட்டும்தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆசையே. அவர் ஞானம் அடைஞ்ச உடனே சொன்ன ஒரே பேச்சு அதுதான். அதுலேயே எல்லாமே முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அப்போது எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசையே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆசையை கம்மி பண்ணிக்கணும். ஆசையை கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும், மனமானது அமைதி ஆகிடும். சரிங்களா? நம் மனம் கூட நாம் பேசிக்கிட்டே இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்போ ஆசைகளை கம்மி பண்ணிக்கிட்டு தேடலை கம்மி பண்ணிக்கிட்டு நாம் பாட்டுக்கு நம் கடமைகளை நாம் சிவனே என்று செய்யும் பொழுது மனமானது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அடங்கிடும். சரிங்களா? அப்படியே மௌனமாக ஆகிடும் மனம். அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போது அப்படி பேசக்கூட முடியாது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கலாமான்னு தோணும். எந்த வேலையுமே செய்ய தோணாது. அப்படியே மனமானது அமைதி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படியே அந்த லயத்துலேயே கம்மன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும். சரிங்களா? அப்போது அந்த ஆன்ம போதைங்கிறது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? மனமானது அமைதியாகும் போது மட்டுமே ஆன்ம போதை கிடைக்கும்.
அந்த நிலைக்கு நாம் போகணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? விடாமல் பயிற்சி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். மூச்சுக்கும் மனசுக்கும் கனெக்ட் உண்டு. நம்ம மூச்சை நிறுத்தி நாம் பயிற்சி பண்ணும்போது மட்டுமே மனமானது அடங்கும். இல்லைன்னா அடங்கும்னா அடங்காது. இப்போ என்ன பண்ணலாம்? நாம் பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? விடாமல் முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தடங்கள் வருமானா கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? 5 நாள் செய்யலைன்னா 6வது நாள் நம்மளுக்கு வளைய மாட்டேங்குது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா 1 நாள் 2 நாள் விட்டு போயிட்டாலும் திரும்ப கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். உண்மையாலுமே எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நல்லாயிடும். நாம் தானே முயற்சி பண்ணணும். நம்ம உடம்புக்காக நாம் முயற்சி பண்ணுவோமா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் தானே பண்ணணும். இப்போ எனக்கெல்லாம் முன்னாடிங்க பச்சை மிளகா சுத்தமாக ஒத்துக்காது உடம்புக்கு. இப்போ பயிற்சி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பச்சை மிளகா உடம்புக்கு ஒத்துக்குது. சரிங்களா? இப்போ லேடிஸ்க்கு மெனோபாஸ் டைமில் அதிகமாக போகுது இல்லைங்களா? இப்போ அதிகமாக போகிறவங்களுக்கும் இந்த பயிற்சியெல்லாம் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுவும் கண்ட்ரோல் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தைராய்டு இருக்குதா, இல்லை லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, எதுவாக இருந்தாலும் சரி பயிற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு ஃபுல்லுமே நலமாயிடும். ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், விடாமல் நம்ம டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருக்கணும், விடாமல் பயிற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லுமே நல்லாயிடும். சரிங்களா? இப்போ எனக்குமே கூட ப்ளீடிங் அதிகமாக போய்கிட்டு தான் இருந்துச்சு மெனோபாஸ் டைமில். இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு, பயிற்சிலேயே நல்லாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட முயற்சி அதில் எந்த அளவுக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளுக்கு உடம்புல போய் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக உள்ளே நம்மளுக்கு நல்லா பண்ணி விட்டுடுது இல்லைங்களா? இனிப்பெல்லாம் சாப்பிட்டா கூட முன்னாடியெல்லாம் ஒத்துக்காது. இப்போ எது சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ஒத்துக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே சேஞ்சஸ் நல்லாவே நடக்குது. அதை அனுபவத்திலே புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? நாம் எந்த தடை வந்தாலும் நாங்கள் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.